ஓம் ஸ்ரீ குருவே நமக. சீரடி சாயி எந்த தேசத்தில், எந்த வம்சத்தில், எந்த தாய் தந்தையருக்கு பிறந்தார் என்று எவருக்கும் தெரியாது. தாயார் தந்தையார் பூர்வீகம் எவருக்கும் தெரியாது. எல்லோரும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அயர்ந்து போனார்களோ தவிர யாருக்கும் சரியான விவரம் கிடைக்கவில்லை. தாயையும் தந்தையையும் உறவினர்களையும் நண்பர்களையும் ஜாதியையும் வம்சத்தையும் ஏன் சகல சாம்ராஜ்யத்தையும் துறந்துவிட்டு ஜனங்களின் நன்மைக்காக அவர் சீரடியில் தோன்றினார். சீரடியின் வயதான மூதாட்டி ஒருவர் நானா சோப்தாரின் தாயார். பாபாவின் அற்புதமான பழக்கங்களையும் நடத்தையையும் பற்றி அடிக்கடி பேசுவார். அதிசுந்தரமான இவ்விளவல் ஆரம்பத்தில் வேப்பமரத்தடியில் ஆழமான தியானத்தில் உட்கார்ந்த நிலையில் முதலாக காணப்பட்டான் என்று அம்மூதாட்டி தெரிவித்தார். இந்த இளம் பிராயத்திலேயே கடுமையாக தவம் செய்வது கண்டு மக்கள் அதிசயித்தனர். கொளுத்தும் வெயிலிலும் கடும் குளிரும் அவருடைய தவநிலை ஒன்றாகவே இருந்தது. இந்த இளம் வயதில் எவ்வளவு கடுமையான தவம்! கிராம மக்கள் இதை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். இவ்வதிசய பாலயோகியை தரிசனம் செய்ய சுற்றுப்புற கிராம மக்கள் சீரடியில் குழுமினர். பகலில் அவர் யாருடைய சங்கத்தையும் நாடவில்லை. இரவில் எவருக்கும் எதற்கும் பயப்படவும் இல்லை. எங்கிருந்து இந்த பாலன் வந்திருப்பான்? இந்த ஒரு கேள்வி எல்லோருடைய மூளையையும் குடைந்தது. எவ்வளவு வசீகரமான முகம்! பார்த்தாலே நமக்கு அகத்திலிருந்து அன்பு பொங்குகிறது. அவன் யாரையும் நாடி போகவில்லை. இரவும் பகலும் வேப்பமரத்தின் அருகிலேயே இருந்தான். எல்லோரும் வியப்படைந்தனர். எவ்வளவு அசாதாரணமான பையன்! இளம் வயதினன். எப்படி இவனால் வெட்ட வெளியில் இரவும் பகலும் இருக்க முடிகிறது? வெளிப்பார்வைக்கு இளைஞன்தான், ஆனால் செய்கைகளில் அவர் சான்றோரையும் மிஞ்சினான். வைராக்கியத்தின் பூரண அவதாரமாக ஜொலித்தார். எல்லோராலும் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. ஒரு நாள் விசித்திரமான சம்பவம் ஒன்று நடந்தது. சில மனிதர்கள் கண்டோபா சாமி பிடித்து பெருமூச்சு விட்டு கொண்டு ஆ ஊ என்று உரக்க குரல் எடுத்து ஆடினர். ஜனங்கள் அவரை சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர். ஓ கண்டோபா தேவரே, பாக்கியசாலிகளான இப்பையனின் பெற்றோர்கள் யார்? எங்கிருந்து எப்படி இங்கு இவன் வந்தான்? நீங்களாவது இதற்கு விடை கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஒருவர் கேட்டார். கண்டோபா மொழிந்தார். போ, ஒரு கடப்பாரை கொண்டு வா. நான் காட்டும் இடத்தில் தோண்டு. இவ்விடத்தில் உங்களுடைய கடப்பாரைகளால் தோண்டுங்கள். உங்களுக்கு இவ்விளவலை பற்றிய விவரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று அந்த சாமி பிடித்து ஆடுபவர் கூறுகிறார். பிறகு அதே இடத்தில் கிராம எல்லைக்கருகில் வேப்ப மரத்தின் அடியில் கடப்பாரைகளையும் மண்வெட்டிகளையும் கொண்டு வெட்டு மேல் வெட்டாக வெட்டும் பொழுது ஒரு செங்கல் தளம் தெரியும் வரை தோண்டினார்கள். செங்கல் தளத்தை எடுத்த பிறகு கீழே ஒரு நிலவறை இருப்பதை பார்த்தனர். 4 உலோக விளக்குகள் உள்ளே எரிந்து கொண்டிருந்தன. நிலவறையின் வாயில் மாவு அரைக்கும் எந்திரக்கல்லால் மூடப்பட்டிருந்தது. நிலவறை சுண்ணாம்பு காரையால் தளம் போடப்பட்டிருந்தது. ஒரு மரத்தால் ஆன ஆசனமும் அழகான ஜபமாலையும் கோமுக பையும் அங்கு இருந்தன. அப்பொழுது கண்டோபா தெரிவித்தார். இவ்விளவல் 12 வருடங்கள் இவ்விடத்தில் தவம் மேற்கொண்டான் என்று கூறுகிறார். கூடியிருந்த மக்கள் பிரமித்து போனார்கள். இந்த இளவலை துருவி துருவி கேள்வி கேட்டார்கள். அதாவது சாயியை குறும்பு பிடித்த பையனோ, அதாவது பாபாவோ வேறு விதமாக கதை ஒன்றை சொன்னார். இது என் குருவின் ஸ்தானம். எனக்கு மிக பவித்திரமான இடம். நான் சொல்வதை ஒருமுறை கேளுங்கள். அதை முன்பிருந்தவாறு மூடிவிட்டு பாதுகாத்து அங்கு வணங்கி வாருங்கள் என்று கூறுகிறார். ஆகவே அங்கிருக்கும் அனைவரும் பாபா கூறியவாறு அவ்வாறே செய்கின்றனர். பாபாவினுடைய ஆணைப்படி செங்கற்களெல்லாம் பழையபடியே அடுக்கப்பட்டு நிலவறை அவருடைய குருஸ்தானமாக மூடி மெழுகப்பட்டது. அரசமரம் எப்படியோ, அத்திமரம் எப்படியோ அப்படியே பாபாவுக்கு அந்த வேப்ப மரமும் உயர்வானது, புனிதமானது. அந்த வேப்ப மரத்தை அவர் நேசித்தார். பயமும் பாசமும் கலந்த மரியாதை செலுத்தினார். மகிழ்சாபதியும் மற்ற பழைய குடிமக்களும் இவ்விடத்தை பாபாவின் குரு
சமாதியடைந்த இடமாகவே கருதி வந்தனம் செய்து வருகிறார்கள். பாபா இந்த சமாதியின் அருகில் 12 ஆண்டுகள் மௌனத்திலும் தியானத்திலும் கழித்தார் என்பது கிராமத்து ஜனங்களுக்கு நன்கு தெரிந்ததே. மேலும் பாபாவின் பக்தர்களில் ஒருவரான சாடே சாஹேப் இந்த சமாதியை சேர்த்து அதை சுற்றியிருந்த நிலத்தையும் வேப்ப மரத்தையும் விலைக்கு வாங்கி 4 தாழ்வாரங்கள் மத்தியில் கூடும்படி ஒரு கட்டிடம் எழுப்பினார். முதலில் சீரடியில் சாயிக்காக எழுப்பப்பட்ட கட்டிடம், அதாவது சாடேவாடா இதுவே. இந்த கட்டிடம்தான், இந்த சத்திரம்தான் ஆரம்பத்தில் புனித பயணிகளுக்கு பொதுவான தங்கும் இடமாக இருந்தது. எப்பொழுதும் வருவோரும் போவோருமாக ஜனசந்தடி மிகுந்து இருந்தது. சாடே வேப்பமரத்தை சுற்றி ஒரு மேடை கட்டினார். தெற்கு வடக்காக கட்டிடத்தின் மேல்மாடியை கட்டினார். வடக்கு பக்க மாடிப்படியை குருஸ்தானத்தை பார்த்தவாறு கட்டினார். மாடிப்படியின் கீழ் தெற்கே பார்த்தவாறு ஒரு அழகான மாடம் இருக்கிறது. அதன் எதிரில் வடக்கு நோக்கி பக்தர்கள் மேடையில் உட்கார்ந்து கொள்கிறார்கள். வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் இவ்விடத்தை சாணியால் மெழுகி சூரிய அஸ்தமன சமயத்தில் ஊதுபத்தி சிறிது நேரமாக ஏற்றுபவர்களை இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இது சாயியின் திருவாய்மொழி. அவரே இவ்வாறு அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். இவ்வாறு முதலில் சாடேவாடா அங்கு கட்டப்படுகிறது. பிற்காலத்தில் தீக்சிதர் சத்திரம் விசாலமாக பலர் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டது. குறுகிய காலத்திற்குள்ளாகவே முற்பக்கத்தில் புட்டியால் ஒரு கட்டிடம், அதாவது இன்றைய சமாதி மந்திர் கட்டப்பட்டது. தீக்சிதர் ஏற்கனவே புண்ணிய கீர்த்தி உடையவர், விசுவாசமும் பக்தியும் உருவானவர். அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான விதை அவர் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றபோது போடப்பட்டது. அதாவது தீக்சிதர் இங்கிலாந்து நாட்டிற்கு தம்முடைய வேலை விஷயமாக சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் பாதம் தடுக்கி காலில் ஊனம் ஏற்படுகிறது. துரதிர்ஷ்டவசமானது போல் தெரியும் இந்நிகழ்ச்சி மிக்க சுபகரமானதும் அபூர்வமானதுமாக மாறி சாயியினுடைய சந்நிதிக்கு அழைத்து சென்றது. அவருடைய நற்செயல்களின் பலனே அது. தீக்சிதர் சாந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது. அவரிடமிருந்து சாயியினுடைய புகழை கேள்விப்பட்டார். சாந்தோர்கர் கூறுகிறார், சாயி தரிசனம் செய்யும் அற்புதத்தை கொஞ்சம் பாருங்கள், உங்களுடைய கால் ஊனம் பளிச்சென்று மறைந்துவிடும் என்று. அதற்கு தீக்சிதர் கூறுகிறார், தமது கால் ஊனத்தை பெரிய குறைபாடாக நான் கருதவில்லை, உண்மையான ஊனம் மனதில்தான் இருக்கிறது என்று சொல்லி அதை களைந்து விடுமாறு பாபாவை வேண்டிக் கொண்டார். மனித உடல் என்பது என்ன? வெறும் மாமிசமும் எலும்புகளும் இரத்தமும் தோலில் அடங்கிய பைதானே. நசியக்கூடிய பொருள்களும் உலகியல் மூட்டைகளும் ஏற்றப்பட்ட பார வண்டிதானே. கால் சிறிது ஊனமாக இருப்பது என்ன பெரிய நஷ்டம்? முதன்முறையாக தீக்சிதர் 1909 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சாயியை புண்ணிய தரிசனம் செய்தார். அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மறுபடியும் சாயி தரிசனம் செய்வதற்காக சீரடி சென்றார். அம்முறை அவர் அங்கு அதிக நாள்கள் தங்க வேண்டும் என்பதை நிறைவாக உணர்ந்தார். தம்முடைய கம்பெனி பங்குகளில் 25 விற்று யாத்ரீகர்களுக்கு உபயோகப்படும் வகையில் தகர கூரை வேய்ந்த ஒரு கொட்டகை கட்டலாம் என்று முதலில் எண்ணம் தோன்றியது. பிறகு கொட்டகைக்கு பதிலாக ஒரு சத்திரமே கட்டிவிடலாம் என்று முடிவு செய்துவிட்டார். அடுத்த வருடமே கட்டிட வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பு சுபமாக ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நாள் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பாபாவினுடைய அனுமதி பெறப்பட்டது. அதையே சுபசகுனமாக எடுத்துக்கொண்டு சத்திரத்தின் வேலை ஆரம்பிக்கப்பட்டது. தான் சாவடியில் செய்யப்படும் ஹாரதி தொடங்கியதும் பிறகு 1911ஆம் ஆண்டில் சுபமான ராம நவமி பண்டிகையன்று வைதீக விதிகளின்படி எல்லா சடங்குகளுடனும் கிரகப்பிரவேசம் கொண்டாடப்பட்டது தீக்சிதர் வாடா. பிறகு
ஏராளமான செலவில் புட்டிவாடா கட்டப்பட்டது. சாயி மகா சமாதியான பிறகு பாபா இங்கு அடக்கம் செய்யப்பட்டார். அவ்வளவு பணமும் நன்கு செலவிடப்பட்டதாகியது. ஒரே ஒரு வாடா, அதாவது சாடே வாடா இருந்த இடத்தில் தற்போது 3 வாடாக்கள், அதாவது சத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆரம்ப காலத்தில் சாடே வாடாவே எல்லோருக்கும் மிகவும் உபயோகமாக இருந்தது. இந்த சாடே வாடா குருஸ்தானம் மட்டுமல்லாமல் சாயி ஆரம்ப காலத்தில் தமது உழைப்பாலே வளர்த்த அழகான பூந்தோட்டம் இருந்த இடமும் இதுவே. இவ்வாறு 4வது அத்தியாயத்தில் இந்த விவரங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளன. சாயியின் கதைகள் பக்தர்களுக்கு மன ஒருமைப்பாட்டையும் அங்கு அவருடனே வாழ்ந்த அந்த உணர்வையும் கொடுக்க வல்லது. குருபாதமே கதி.